நாங்கள் இருப்பது வந்து இப்போ காரைநகர். இந்த இடத்துக்கு என்ன பேர்? இந்த இடம் மருதடி. சம்பந்தர் கண்டியா? சம்பந்தர் கண்டி மருதடி. சம்பந்தர் கண்டி மருதடி இல்லை, காரைநகரில் நிற்கிறோம். பண்டிதர் அருளம்பலவனார் வீதி. இந்த பண்டிதர் அருளம்பலவனார் வீதி என்பது மிக அண்மையிலே இதுக்கு பேர் வைத்தார்கள். பண்டிதர் அருளம்பலவனார் என்பவர் இந்த காரைநகரிலே பிறந்து பெரிய ஒரு ஆசிரியர், பண்டிதர். அவர் வந்து திருவாசக ஆராய்ச்சி உரை என்று சொல்லி ஒரு மிக சிறந்த ஒரு பொக்கிஷம் என்று கூறக்கூடிய ஒரு பெரும் புத்தகத்தை ஆக்கி தந்தவர். அதற்கு இலங்கை அந்த காலத்திலே வந்து சாகித்ய மண்டல பரிசு வழங்கப்பட்டது என்று நினைக்கிறேன். அத்துடன் அது இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் மிகவும் பிரபல்யமாக ஒரு இன்றும் தேடி வாசிக்கப்படுகின்ற ஒரு நூல். அதை ஆக்கிய அந்த பெருந்தகையினுடைய வீட்டை நோக்கித்தான் நாங்கள் போகிறோம். அந்த காலத்திலே அவர்கள் இடம்பெயர்ந்து பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு கொழும்பு என்று போய்விட்டார்கள். என்றாலும் இந்த பார்த்தீர்கள் என்றால் அதிலே ஒரு பெரிய ஒரு போட் போட்டிருக்கிறார்கள். சங்கனூர் செல்வர் பண்டிதமணி சூனா அருளம்பலவனார் அவரது குடும்பத்துடன் வாழ்ந்த இடம். அவரது பிள்ளைகள் எல்லோருமே பெரும் கற்றவர்கள். Come here. இதுக்கு வாசல் இருக்கோ தெரியாது. இதற்குள்ளே வந்து வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டிலே வந்து நிரம்ப, அதாவது பெருந்தொகையான புத்தகங்கள் வைத்திருந்தார். அவரது கலெக்ஷன் அந்த காலத்திலே, சண்டை நடந்த காலத்திலே அந்த வீட்டில் இருந்த புத்தகங்களை யாரோ ஏற்றி சென்றதாக அறிகிறோம். இந்த புத்தகங்களை ஏற்றி சென்றவர் உண்மையின் மீது இந்த புத்தகங்களை பற்றி ஒரு நன்கு அறிந்தவராகத்தானே இருப்பார் என்று, அதை அவர் எங்கேயோ இடத்தில் நல்ல முறையில் வைத்திருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அது எங்கே போனதென்று தெரியாது. அதாவது பல கிடைக்கற்கரிய அல்லது முக்கியமான புத்தகங்கள் அவரது வீட்டிலேயே, அவரது வீட்டு நூலகத்திலே சிறந்த தொகையான நூல்கள் இருந்ததாக பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து குடும்பத்தவர்கள். அவரது மனைவியும் வந்து ஒரு ஆசிரியை, பண்டிதர் அம்மா என்று நாங்கள் அவர்களை சொல்வோம். அவர் பண்டிதர் ஐயா பண்டிதமணி அவர்கள் இறந்த பின் வெள்ளை சீலையுடன் அவர் போதும் எனது மனைக்கண்ணில் இருக்கின்றது. ஒரு அன்பான சிறந்த பெண்மணி. பாருங்கள், இதுதான் அவர் வாழ்ந்த அந்த இடம். இந்த இடத்திலே வந்திருப்பது எங்களுக்கு காண கிடைத்தது. எனக்கு கிடைத்த ஒரு பேர் என்று தான் நான் சொல்வேன். பண்டிதர் அருளம்பலவனார் அவர்கள், சங்கனூர் செல்வர் பண்டிதர் அருளம்பலவனார் அவர்கள் வாழ்ந்த வீடு. அவரது வீடு அமைந்திருக்கும் இந்த எல்லா அந்த மெயின் அந்த ரோட்டிற்கு, அந்த ஒழுங்கைக்கு பண்டிதர் அருளம்பலவனார் வீதி என்று பிரதேச சபையை சேர்ந்தவர்களும் ஊர் மக்களும் அறிஞர்களும் சேர்ந்து இதற்கு அந்த பெயரை வைத்து
அவர்கள் என்றும் நாங்கள் அவரை நினைப்பதற்கு உதவியுள்ளார்கள். நன்றி.